வணக்கம். உலகம் மறுபக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆப்பிரிக்க கண்டத்தின் கொம்பு என வர்ணிக்கப்படும் சோமாலியா கடந்த சில ஆண்டுகளாக கடும் வறட்சியில் சிக்கி தவிக்கிறது. உப்பி பெருத்த வயிறு, ஈர்க்குச்சிகள் போன்ற கை கால், இவைதான் அம்மண்ணின் மக்களின் தற்போதைய அடையாளம். பசி கொடுமையால் தினந்தோறும் குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கின்றனர். பஞ்சத்தின் கொடூரத்தால் மனிதர்களுக்குள் இருக்கும் மனிதநேயமும் செத்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? மிகப்பெரிய விவசாய நாடாக செழுமையாக இருந்த சோமாலியா இன்று வறண்ட பூமியாக சீரழிந்ததற்கு என்ன காரணம்? பின்னணி என்ன? இன்றைய உலகம் மறுபக்கத்தில் காணலாம். ஆப்பிரிக்க நாடான சோமாலியா, கென்யா, எத்தியோப்பியா, டிஜிபோரி ஆகியவற்றை தனது எல்லை நாடுகளாக கொண்டுள்ளது. இஸ்லாமியர்கள் 99% வாழும் இந்நாட்டின் மொத்த மக்கள் தொகை சுமார் 1.5 கோடி. மிக நீண்ட கடற்கரையை கொண்ட நாடு சோமாலியா. இந்திய மகா சமுத்திரத்தையும் எடென் வளைகுடாவையும் கொண்ட இந்த நாடு முதலில் இத்தாலி வசமிருந்தது. பின்னர் 1960 ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்தில் சேர்ந்தது. அதே ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முழுமையான சுதந்திரம் அடைந்து சோமாலிய சோசியலிச குடியரசானது. எனினும் 1969 சோமாலியாவில் நடந்த இராணுவ புரட்சி மூலம் மக்கள் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ஜெனரல் ஷெர்மார்க் அதிபரானார். இதன் மூலம் சோமாலியா புரட்சிகர இராணுவம் உருவாக்கப்பட்டு சிறந்த திட்டங்கள் மூலம் மக்களின் அடிப்படை பொருளாதார வளர்ச்சி ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றது. இவ்வேளையில்தான் சோமாலியாவின் தலைவிதி மாறத் தொடங்கியது. தனக்குத்தானே மண்ணள்ளி போட்டது போல் வல்லரசுக்கு போட்டிக்கு தன்னை பலிகடா ஆக்கிக் கொண்டது சோமாலியா. குடியேற்ற காலத்தின் போது சோமாலியாவில் இருந்து பிரிக்கப்பட்டு எத்தியோப்பியாவுடன் இணைக்கப்பட்ட தனது பிரதேசமான ஒக்டேனை மீண்டும் சோமாலியாவோடு இணைக்க வேண்டும் எனும் வேண்டுகோள் சோமாலியாவினால் எத்தியோப்பியாவுக்கு விடுக்கப்பட்டது. இதற்காக எத்தியோப்பியா, கென்யா ஆகிய நாடுகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிய எத்தியோப்பியா மீது போர் தொடுத்தது சோமாலியா. 1977 ஆரம்பமான இப்போரை பயன்படுத்தி அன்றைய வல்லரசுகளான அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் தாங்கள் குளிர்காய சோமாலியாவை தளமாக பயன்படுத்த தொடங்கினர். உலக நாடுகளின் ஆலோசனையை பெறாமல் தன்னிச்சையாக போரில் குதித்ததாக சோமாலியாவை உலக நாடுகள் பலவும் பகைத்துக் கொள்ள எத்தியோப்பியாவுக்கு ஆதரவாக சோவியத் யூனியனும் சோமாலியாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் செயற்பட இரு வல்லரசுகளின் பனிப்போர் போட்டிக்கு இரையானது சோமாலியா. தொடர்ச்சியான போர் நாட்டின் பொருளாதாரத்தை கெடுக்க இராணுவ ஆயுதங்கள் மிக எளிதாக கிடைக்க ஆயுத குழுக்கள் பலவும் வகைதொகையின்றி உருவாகின. சோமாலியாவை மையமாக வைத்து அமெரிக்கா, சோவியத் யூனியன் இடையே நடைபெற்ற பனிப்போர் முடியும் வரை சோமாலியாவில் அரசியல் நிர்வாகம் இயங்காமலே கிடந்தது. அமெரிக்கா அதனை இயங்காமல் செய்தது என்பதே உண்மை. பின்னர் அமெரிக்காவால் சோமாலியாவில் ஒரு பொம்மை அரசை உருவாக்கினாலும் அதனால் ஆயுத குழுக்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆயுத குழுக்கள் உணவு, நீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்காக தங்களுக்குள்ளேயே சண்டை போட வேண்டிய பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்போது நாட்டின் ஒவ்வொரு மாவட்டங்களையும் பகுதிகளையும் அல்-ஷபாப் உள்ளிட்ட ஆயுத குழுக்கள் தம் வசப்படுத்திக் கொண்டு சிற்றரசர்கள் ஆகினர் அக்குழுக்களின் தலைவர்கள். அப்போது சோமாலிலாந்து எனும் ஒரு மாகாணம் மட்டும் சோமாலியாவில் இருந்து விடுவித்துக் கொண்டு தன்னை ஒரு சுதந்திர தேசமாக அறிவித்தது.
சோமாலியா அதனை ஏற்றுக்கொள்ளாத போதும் சோமாலிலாந்தை அதிகாரப்பூர்வ ஒரு அரசாகவே உலக நாடுகள் சில நோக்குகின்றன. சில நாடுகள் சோமாலிலாந்தில் தனது அதிகாரப்பூர்வ தூதரகங்களையும் கொண்டுள்ளன. ஆனாலும் சோமாலிலாந்து ஐக்கிய நாடுகள் சபையின் தனி நாட்டிற்கான அங்கீகாரம் இன்று வரை கிடைக்கவில்லை. சோமாலியாவில் ஒரு உறுதியான அரசு இல்லாததால் போராடித்தான் அனைத்தையும் பெற வேண்டும் என்கிற நிலைக்கு அங்குள்ள மக்கள் தள்ளப்பட்டனர். இதனால் அந்த நாடு சந்தித்து வரும் பிரச்சனைகள் ஏராளம். நாகரிக உலகத்தின் சுயநலத்திற்காக இத்தேச மக்கள் பலியாக்கப்பட்டனர். வெளிநாடுகளில் தொழில் புரியும் சோமாலியர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு அனுப்பும் பணம் தவிர வேறெந்த உலக நாட்டு உதவியும் இவர்களுக்கு இல்லை. ஒரு பக்கத்தில் ஆயுத கலாச்சாரத்தை ஊக்குவித்தபடி மறுபக்கத்தில் தமது சுய தேவைகளை குறுக்கு வழியில் அடையும் வல்லரசுகள் சோமாலியர்களை ஒரு மனித இனமாக மதிப்பதாகவே தெரியவில்லை. ஐக்கிய நாடுகள் சபையும் வாய்மூடி இருக்க சோமாலிய இனம் வேரோடு சத்தமில்லாமல் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மெல்லிய கருத்த உருவம் கொண்ட சோமாலிய மக்கள் தம் மண்ணிலேயே பசியாலும் நோயாலும் இறந்து கொண்டிருக்க உலகம் இவர்கள் மீது அரசியல் நடத்தி கொண்டிருப்பது இன்றைய நவநாகரிக உலகத்தின் வெட்கக்கேடு. பட்டினியால் 6 நிமிடத்திற்கு ஒரு குழந்தை மரணித்து கொண்டிருக்கும் தென் சோமாலியாவில் முழுக்க முழுக்க வறட்சியின் கோர முகம் முழு வேகத்தில் தாண்டவமாடுகிறது. உச்சகட்டமாக அகதி முகாமிற்கு அழைத்து செல்லும் வழியில் இறந்து போகும் தங்கள் குழந்தைகளை அடக்கம் செய்வதற்கு கூட குழி தோண்ட சக்தி இல்லாமல் இலைகளை கொண்டு குழந்தைகளின் சடலங்களை மூடிச் செல்கின்றனர் பெற்றோர். இதுபோன்று அசாதாரணமாக நாம் நினைக்கும் பல சம்பவங்களை அந்த மக்கள் சர்வசாதாரணமாக தினந்தோறும் கடந்து செல்கின்றனர். நாளொன்றுக்கு ஒவ்வொரு 10,000 பேருக்கும் 20 உயிரிழப்பு, 30% அதிகமான ஊட்டச்சத்து குறைபாடு, அனைத்து கால்நடைகளும் உயிரிழத்தல், தனி ஒரு மனிதனுக்கு நாளொன்றுக்கு 4 லிட்டருக்கும் குறைவான நீர் மட்டுமே கிடைப்பது, 2100 கிலோ கலோரிக்கும் குறைவான உணவு மட்டுமே ஒருவருக்கு உண்ண கிடைப்பது, இவைதான் ஒரு நாட்டில் பஞ்சம் நிலவுவதற்கான வரையறை என்று ஐக்கிய நாடுகள் சபையால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் வரையறைக்கும் அதிகமாகவே சோமாலியாவில் பஞ்சம் வாட்டி வதைக்கிறது. சோமாலியாவில் 2011இல் 2,60,000 பேர் வரை கொடூர பஞ்சத்துக்கு பலியாகினர். இப்போது மீண்டும் அங்கே பஞ்சம் மக்களை பலிவாங்கிக் கொண்டிருக்கிறது. 2 நாட்களில் 200 பேர் உயிரிழக்கின்றனர் என்றால் பஞ்சத்தின் கொடூரம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். சோமாலியாவில் பல ஆண்டு காலமாக நிலவி வரும் உள்நாட்டுப் போரும், இஸ்லாமிய நாடுகளில் இருந்து வரும் மக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய பல கட்டுப்பாடுகள் என்று அதிபர் டிரம்ப் தலைமையிலான புதிய அரசு அறிவித்ததும் தற்போது பஞ்சத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. பஞ்சத்தின் கொடூரத்தால் உணவுகளை பகிர்ந்து உண்ணும் நிலையே சோமாலியாவில் அற்று போய்விட்டது. சிறு கவளம் உணவை யாருக்கு பசிக்கிறதோ அவர்கள் மட்டுமே சாப்பிட முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனால் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு மட்டுமே உணவு கிடைக்கிறது. அதுவும் 4-5 பிள்ளைகள் இருக்கும் குடும்பத்தில் கடைக்குட்டிகளுக்கு மட்டுமாவது உணவை கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுவிட்டனர். பல மாதங்களாக சரியான உணவின்றி உடல் வற்றிய குழந்தை ஒன்று சோர்ந்து மேற்கொண்டு நடக்க முடியாமல் தரையில் கவிழ்ந்து படுத்துக் கொண்டிருக்க, அந்த குழந்தையின் பின்னால் பிணம் தின்னி கழுகு ஒன்று ஆவலாக காத்து கொண்டிருக்கும் புகைப்படம் காண்போரை கண்கலங்க வைக்கிறது. சோமாலியாவின் பஞ்சத்தை உலக நாடுகளுக்கு பறைசாற்றிய இந்த படம் சிறந்த புகைப்படமாகவும் தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 60 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடந்த 2 வருடங்களாக சோமாலியா தொடர் வறட்சியில் தத்தளித்து வருகிறது.
தற்போதைய நிலையில் அங்கு சாதாரண சூழல் என்பதே அசாதாரண சூழலைத்தான் குறிப்பிடுகிறார்கள் எனும் அளவுக்கு மக்களின் நிலை பழகிப் போய் உள்ளது. பஞ்சத்தால் கால்நடைகளும் 90% அதிகமாக இறந்துள்ளன. கால்நடை மூலமான வர்த்தகம், உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய கணக்கீட்டின்படி $1 பில்லியன் அமெரிக்க வரை சோமாலியாவுக்கு நிதி உதவி தேவைப்படுகிறது. ஆனால் $200 மில்லியன் வரை மட்டுமே நிதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய சூழலில் பசிக்கு பலியாகும் மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? இத்தாலியின் பிடிக்குள் இருந்த சோமாலியா ஒரு காலத்தில் மிகவும் பசுமை நிறைந்த நாடாக இருந்தது. இத்தாலியரின் பிடிக்குள் சிக்கி ரசாயன கழிவுகளை கொட்டும் இடமாகவும் மண்ணிலிருந்து பல ரசாயன பொருட்களை எடுக்கும் நிலமாகவும் சோமாலியா மாறியது. இதனால் வளமான விவசாய நிலங்கள் எல்லாம் பாழாய் போனது. மோகதிசு, ஜமாமை போன்ற கரையோர நகரங்களில் இருந்த செழிப்பான வயல் நிலங்கள் எல்லாம் இன்று காய்ந்து கட்டாந்தரையாக கிடக்கின்றன. பிற நாடுகளுக்கு உணவளிக்கும் அளவிற்கு செழிப்பாக இருந்த சோமாலியா தற்போது தன் நாட்டில் நிலவும் பஞ்சத்தை தவிர்க்க முடியாமல் போராடி வருகிறது. உலகின் பல்வேறு நாடுகளிலும் உணவு உற்பத்தி என்பது சுகாதார அடிப்படையில் பாதிப்படைந்துள்ள நிலையில், ஆப்பிரிக்க தேசங்களில் அந்த மண்ணின் வளம் உணவு உற்பத்தியை சுகாதார அளவில் பாதிக்காத நிலையில் உள்ளது. உலக நாடுகள் தங்களது உணவு உற்பத்தி திட்டங்களை ஆப்பிரிக்க நாடுகளில் செயல்படுத்த முன்வர வேண்டும். வர்த்தகத்துக்கான போக்குவரத்து தொடர்புகளை மேம்படுத்துதல், சாலை பராமரிப்பு உள்ளிட்டவற்றில் அந்நிய நாடுகளின் முதலீடு தேவைப்படுகிறது. தவிர ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முழு ஆண்டுக்கான உணவு தேவைக்கான தீர்வை அளிக்கலாம். அதன் வழியாக அவர்கள் தங்களது இதர பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள வழி செய்ய முடியும். இது போன்ற உடனடி தேவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இதே பஞ்சம் மீண்டும் ஏற்படாத வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினர்கள் என்கிற வகையில் மற்ற நாடுகளும் சோமாலியாவுக்கான செயல் திட்டங்களில் பங்களிக்க வேண்டும். சோமாலியாவின் அழிவிற்கும் சுனாமிக்கும் பெரும் தொடர்பு உள்ளது. எப்படி? கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியை நம்மால் மறக்கவே முடியாது. மாபெரும் கடல் சீற்றத்தில் ஆசிய நாடுகளில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதையும் யாரும் மறந்திருக்க வாய்ப்புகள் குறைவு. கடல் சீற்றம் அடங்கிய போது உலகின் மீடியாக்களில் சுனாமிதான் பல நாட்களுக்கு தலைப்புச் செய்தி. ஆனால் சுனாமி என்பது ஆசிய நாடுகளை விட ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவில் தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தியது. கடல் சீற்றத்தின் வாயிலாக இல்லை, மாறாக இந்த கடல் சீற்றத்தின் போது பல அணு கழிவுகள் சோமாலிய மணற்பரப்பை வந்தடையும் சூழல் ஏற்பட்டது. இந்த கோரமான அணு கழிவுகளின் பாதிப்பில் இருந்து சில மாதங்களிலேயே லட்சக்கணக்கான சோமாலிய மக்கள் பலியாகினர். மேலும் பலர் புற்றுநோய் பாதிப்பிற்கு உள்ளாகினர். சோமாலியா என்றவுடன் நமது நினைவுக்கு வருவது கடும் பஞ்சம் மற்றும் கடற்கொள்ளையர்கள். கடந்த சில வருடங்களாகவே செய்திகளில் அடிக்கடி தென்படக்கூடிய வார்த்தைகள். ஆனால் மீனவர்கள் ஆகிய தாங்கள் கடற்கொள்ளையர்கள் அல்ல என்று கூறும் இவர்கள் தாங்கள் கடற்காவலர்கள் என்கின்றனர். இவர்களுக்கு பின்னால் ஒரு மாபெரும் சோகக்கதையே இருக்கிறது. ஏன் இவர்கள் இப்படி ஆனார்கள்? சுனாமி பேரலைகளால் உலகமே ஸ்தம்பித்து போய் நிற்க அந்த அலைகள்தான் சோமாலியாவை பற்றிய உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தன. அதாவது அந்த அலைகள் சோமாலியா கடலில் கொட்டப்பட்டிருந்த விஷக்கழிவுகளை வெளிக்கொண்டு வந்தன. இந்த விஷக்கழிவுகள் பெரிய கண்டெய்னர்களிலும் பேரல்களிலும் ஒழுகிய நிலையில் இருந்தன. கொஞ்ச நஞ்சமல்ல, பெரிய அளவில் கழிவுகள். ஐநா சுற்றுச்சூழல் அமைப்பு அதிர்ச்சியில் உறைந்தது. இங்கு ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். மிக நீண்ட காலங்களாகவே, அதாவது 1989 முதலே ஐரோப்பிய நாட்டு தொழிற்சாலைகள் தங்கள் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளை சோமாலியா நாட்டு கடலில் கொட்டுகின்றன என்று பரவலாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இந்நிலையில்தான் 2004 சுனாமி அலைகள்
தெள்ளத் தெளிவாக அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தன. இதில் என்ன பெரிய கொடுமை என்றால் அந்த கழிவுகளில் அணுக்கழிவுகளும் இருந்ததுதான். நீண்ட காலங்களாக சோமாலியா கடற்கரை பகுதி மக்கள் அனுபவித்து வந்த உடல்நிலை கோளாறுகளுக்கும் விடையளித்துவிட்டது சுனாமி. கேட்பவர் நெஞ்சை நொறுக்கும் செய்தி இது. ஒருவனை அழித்து இன்னொருவன் வாழ்வது. பின்னர் இது சம்பந்தமான உண்மைகள், ஆதாரங்கள் வெளிவந்தன. ஐநா சுற்றுச்சூழல் அமைப்பு இதற்கெல்லாம் காரணம் சில ஐரோப்பிய தொழிற்சாலைகள்தான் என்று வெளிப்படையாக கூறியது. இந்த கொடுமையெல்லாம் போதாது என்று ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய கப்பல்கள் சோமாலியா கடற்பகுதியில் சட்டத்திற்கு விரோதமாக மீன்பிடித்தன. இது சோமாலியர்களுக்கு மாபெரும் பிரச்சனை. ஏனென்றால் இவர்களிடம் இருப்பதோ சிறிய படகுகள் மற்றும் கப்பல்கள். அவை அந்த கப்பல்களுக்கு எந்த விதத்திலும் நிகராகாது. இப்படி ஒருபுறம் கழிவுகளாலும் மறுபுறம் சட்டவிரோத மீன்பிடி நிகழ்வுகளாலும் சின்ன பின்னவாங்கி போனார்கள் சோமாலியர்கள். இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு நிலையான அரசாங்கம் கிடையாது. தனக்கென அரசாங்கமே இல்லாத சோமாலியா மீனவர்களால் இந்த அட்டூழியத்தை கைகட்டி பார்த்து கொண்டிருக்கத்தான் முடியும். வேறு என்ன செய்துவிட முடியும்? இந்நிலையில்தான் தங்கள் கடல் எல்லையில் வரும் கப்பல்களை தாக்கத் தொடங்கினர் சோமாலிய மீனவர்கள். வழக்கம் போலவே வல்லரசுகள் அவர்களை கடல் கொள்ளையர் என்கின்ற பட்டத்துடன் வேறு ஒரு திசையில் அவர்களது பிரச்சனைகளை திசை திருப்பி அவர்களை கொள்ளையர்களாக்கி தீவிரவாதிகளாக்கியது. இன்று சோமாலிய கடற்கொள்ளையர்கள் என்று நாம் கூறும் இவர்கள் அனைவரும் முன்னர் மீனவர்கள்தான். சோமாலியா கடல் வளம் அழிக்கப்பட்ட போது வாய் திறக்காத அமெரிக்காவும் ரஷ்யாவும் தற்போது அவர்களுக்கு கொள்ளையர்கள் என பட்டம் கட்டிவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சோமாலியா கடற்பரப்பில் பயணம் செய்யும் கப்பல்களை பிடித்து அதில் உள்ள மாலுமிகளை பணைய கைதியாக பிடித்து வைத்திருப்பதை அல்லது அவர்களுடன் ஏற்படும் சண்டையில் கொல்லப்படும் மாலுமிகளை பற்றி செய்திகளை வெளியிடும் மீடியாக்கள் ஏனோ ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளின் அணுக்கழிவுகள் திருட்டுத்தனமாக சோமாலியா கடலில் கொட்டப்பட்டதன் விளைவுதான் சோமாலியாவில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்தனர் என்ற உண்மையை மட்டும் உலகிற்கு கூறாமல் மறைத்து வருவது ஏன் என்று நம் மொழியில் சோமாலிய கடற்கொள்ளையர்கள் என அழைக்கப்படுபவர்கள் கேள்விகள் எழுப்புகின்றனர். மேலும் சட்டவிரோதமாக தங்கள் கடலில் மீன்பிடிப்பவர்களுக்கு எதிராகவும் தங்கள் நாட்டு கடல் பகுதியில் அணு கழிவுகளையும் ரசாயன கழிவுகளையும் கொட்டும் நாடுகளுக்கு எதிராகவும் மட்டுமே தாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று கூறும் சோமாலியா கடற்கொள்ளையர்கள் வல்லரசுகளின் கப்பல்களைதான் தாங்கள் வழிமறித்து கொள்ளையடிப்போம் என்றும் தெரிவிக்கின்றனர். ஏதும் அறியா பயணிகளை ஒன்றும் செய்ய மாட்டோம் என்றும் கூறுகின்றனர். தங்கள் நாட்டு கடல் வளத்தை காப்பதற்காக போராடும் சோமாலியா கடற்கொள்ளையர்களின் இந்த முகம் வெளி உலகிற்கு தெரியாமல் மறைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. தட்டி கேட்க ஆள் இல்லை என்றால் யார் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணமே சோமாலியாவின் வீழ்ச்சிக்கு காரணமாகிவிட்டது. அத்துடன் உள்நாட்டு போர், வல்லரசுகளின் சூழ்ச்சி, அண்டை நாடுகள் பிரச்சினை உள்ளிட்டவையும் சேர்ந்து கொண்டன. வறட்சியும் பஞ்சமும் சோமாலியாவுக்கு புதிதில்லை என்றாலும் இவ்வளவு பெரிய வறட்சி ஏற்பட்டதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. 1998 கென்யா மற்றும் தான்சானியாவில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் தாக்கப்பட்டதற்கு பிறகு, குறிப்பாக அமெரிக்க வர்த்தக மைய தாக்குதலுக்கு பிறகு தீவிரவாதத்திற்கு எதிரான போர் எனும் பெயரில் அல்-கைதாவுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்று அமெரிக்காவால் கூறப்பட்ட அல்-ஷபாப் போராளி குழுக்களை அழிக்கும் நோக்கில் எண்ணற்ற குழுக்களை ஆப்கனில் உருவாக்கியதன் மூலம் உள்நாட்டு போர் வெடித்து சீரழிவில் சோமாலியா விழுந்தது. 2005 உள்ளூர் குழுக்களை ஒழித்து இஸ்லாமிய நீதிமன்றங்களின் கூட்டமைப்பு எனும் குழு 15 வருடத்தில் முதல் முறையாக அமைதியை நிலைநாட்டியது. ஒட்டுமொத்த சோமாலியா மக்களும் ஆதரித்த இக்குழுவை அல்-கைதாவுடன் தொடர்புடையது என்று கூறி அமெரிக்க ஆதரவுடன் அண்டை நாடான எத்தியோப்பியா படையெடுத்து சுமார் 15,000 பொதுமக்களை கொன்றது. எனினும் சோமாலியா மக்களின் வீரத்தின் முன்னால் தாக்குப்பிடிக்க முடியாமல்
அமெரிக்க ஆதரவு படைகள் வெளியேறினாலும் அவைகள் ஏற்படுத்திய பாதிப்புகளும் அவர்கள் உருவாக்கிய விஷ வித்துக்களும் இன்னும் தொடர செய்கின்றன. அத்துடன் சோமாலியா ஆட்சியாளர்களின் தவறான கொள்கையால் வெளிநாட்டு கம்பெனிகள் அங்கு தொழில் தொடங்க அனுமதி கொடுக்கப்பட்டது. இதனால் சோமாலியா முழுவதும் கடும் வறட்சி ஏற்பட்டு பாதிக்கப்பட்டது. மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள் சோமாலியாவை முழுமையாக சீரழித்துவிட்டன. சோமாலியாவின் தெற்கு மாநிலங்கள் மிக வளமான விவசாய நிலமாக, பருவமழை பொழியும் வளமான வயல் பூமியாக இருந்தன. கால்நடை வளர்ப்பில் மிக செழிப்பாக இருந்த நிலங்கள் எல்லாம் மீத்தேன், எரிவாயு, ரசாயன கனிமப் பொருள்கள் அகழ்ந்தெடுக்கும் இடமாக மாறின. ஆரம்பத்தில் சில வேலைகளுக்கு உள்ளூர் ஆட்கள் பயன்படுத்தப்பட்டு பின் துரப்பன வேலைகளை இத்தாலிய, மேற்கு ஐரோப்பிய கம்பெனிகள் ஆரம்பித்தன. கணக்கே இல்லாமல் கொள்ளை போக ஆரம்பித்த கனிம வளங்களால் படிப்படியாக சோமாலியா தனது அழகை இழந்தது. வடக்கு இத்தாலிய ஆக்கிரமிப்பு ஆதிக்க சக்திகள் மேற்கு உலகுடன் கைகோர்த்து சோமாலியா மண்ணின் கனிம வளத்தை கொள்ளையடிக்க, தீவிரவாத சக்திகளை ஊக்குவிக்க இனக்குழுக்களால் சோமாலியா நாசமாகியது. பெரும் பொருளாதார விவசாய உற்பத்தி சரிந்து வீழ்ந்தது. அண்டை நாடுகளுக்கு உணவு கொடுத்த சோமாலியா ஒருவேளை உணவுக்கு உலகிடம் பிச்சை எடுக்கும் நிலை உருவாகியது. 100 ஆண்டுகளுக்குள் அந்த நாடு மிக மோசமான பஞ்சம், போர், அடக்குமுறை, பெண்கள் மீதான வன்முறை, தொற்று நோய் என்று எல்லாமே அதிகரித்து இன்று அந்த நாடு கைவிடப்பட்ட ஒரு தேசமாக உள்ளது. குழந்தைகளை வளர்க்க வழியில்லாத தாய்மார்கள் வேறு வழியின்றி பாலியல் தொழிலை வாழ்வாதாரமாக ஏற்று சமூக சீரழிவுகளை படிப்படியாக சந்தித்து ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகள் பிறந்து இறந்து இன்று மிக குறைவான வருவாய் நாடாக சோமாலியா மாறிவிட்டது. இன்று உலகின் வறுமை நாடாக மாறிவிட்ட சோமாலியாவின் வடக்கு மாநிலங்கள் செழிப்பாக இருக்க, அதற்கு மாறாக தெற்கு மாநிலங்களில் அத்துமீறி செய்யப்படும் ரசாயன அகழ்வுகள், பஞ்சம், வறட்சி என நாட்டையே பாலைவனமாக மாற்றிவிட்டன. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நாளைய சோமாலியாவாக தமிழகம் மாறிவிடுமோ எனும் அச்சம் நம்முள் எழுகிறது. வளர்ச்சி என்ற பெயரில் பல திட்டங்களுக்கு அனுமதி கொடுத்து நாட்டின் ஒரு பகுதியையே வறண்ட பூமியாக்கிய சோமாலியா குறித்து இன்று விரிவாக பார்த்தோம். சோமாலியாவில் விரைவில் பஞ்சம் நீங்கி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்பதே மனிதம் எஞ்சியிருக்கும் மனங்களின் இயக்கமாக உள்ளது. மற்றும் ஒரு உலகம் மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.